வெல்கம் டு டேப் சூப்பர் மேக்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா ராங் நம்பர்ஸோட பார்ட் 5 தான் பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம டிஃபரன்ஸ் அண்ட் டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் வச்சு பார்த்தாச்சு. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் அண்ட் கியூப் நம்பர்ஸை பேஸ் பண்ணி எப்படி ஒரு ராங் நம்பர் ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கப்பா. ஸோ எனக்கு இங்க 202 320 444 565 686 607 920 கொடுத்துருக்காங்களா? இப்போ எனக்கு இந்த நம்பர்ஸ் எல்லாமே எப்படிப்பா இன்க்ரீஸ் ஆயிருக்கு? ஓரளவு கிராஜுவல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்புறம் என்ன பண்ணுவேன்? ஜென்ரலாவே டிஃபரன்ஷியேட் செக் பண்ணி பார்ப்போமா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பருக்கு டிஃபரன்ஸ் பாருங்க, எனக்கு எவ்வளோ கிடைக்குது? ஓவராலாக 320 இருந்து எனக்கு எவ்வளோப்பா கிடைக்கும்? 118 கிடைச்சிருக்குமா? ஜெனரலாக என்ன பண்ணுவோம்? இங்கே எனக்கு 0 2 போகாது. அப்போ உனக்கு 1 பாரோ பண்ணியிருப்போமா? அப்போ 10 2 போச்சுன்னா கிடைக்கும் 8. இந்த 1 அப்படியே இருக்கும், 1 கழிச்சிருமா? அப்போ 118 இருக்கும். அகைன் இது ரெண்டு டிஃபரன்ஸ் பாருங்க, எனக்கு இங்கே ஓவரால் இருக்கும் 4 2 1 இருக்கும். அகைன் இது ரெண்டு டிஃபரன்ஸ் எவ்வளோப்பா வரும்? 5 1 5 4 போச்சுன்னா 6 4 போச்சுன்னா 2 1. இது ரெண்டு டிஃபரன்ஸ் எவ்வளோ வருது? 121. இது ரெண்டு டிஃபரன்ஸ் 121. இது ரெண்டு டிஃபரன்ஸ் எவ்வளோ வரும்? 121. அப்போ பாருங்க, இந்த கடைசி 4 நம்பர் எப்படி இருக்கு? 121 இருக்கு. இப்போ 121 எதோட ஸ்கொயர்ப்பா? 11 ஸ்கொயரா? அப்போ எல்லாமே எனக்கு இங்கே 11 ஸ்கொயர் 11 ஸ்கொயர் இருக்கு. இதுக்கு முன்னாடி என்ன வந்திருக்கும்? கண்டிப்பா 11 ஸ்கொயரா தான் இருக்கணுமா? அப்போ இங்கேயும் 11 ஸ்கொயர்னா இங்கே 124 பதிலாக 121 இருக்கணுமா? அப்போ எனக்கு 444 வந்து 120 கிடைச்சா எவ்வளோப்பா கிடைக்கும்? 323 கிடைச்சிருக்கும்ல. அப்போ 323 தான் கரெக்டான நம்பர். அப்போ ராங் நம்பர் என்னவா இருக்குங்க? 320 தான் இருக்கும். நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வரணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 2 கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பெரிய நம்பராக இருக்கும். பட் ஆனால் எப்படி இருக்கு? கிராஜுவல் டிக்ரீஸாக தான் இருக்கு. அப்போ கிராஜுவல் டிக்ரீஸ் என்ன பண்ணலாம்? டேரக்டா நான் டிஃபரன்ஸ் பார்த்துடலாமா? இது ரெண்டு டிஃபரன்ஸ் எவ்வளோமா? 1. இது ரெண்டு டிஃபரன்ஸ் எவ்வளோ பாருங்க. ஸோ 47 இருந்து 39 எவ்வளோ கிடைக்கும்? 8. ஸோ இப்போ இந்த நம்பர் நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணிருக்கலாம். ஸோ 1ன்றது என்னது? 1 கியூப். 8ன்றது 2 கியூப். அப்போ அடுத்து கண்டிப்பாக என்னப்பா வந்திருக்கணும்? 3 கியூபோட வேல்யூ வந்திருக்கும். 27 தான் பாருங்க டிஃபரன்ஸ். ஸோ 39 12 போச்சுன்னா எனக்கு கிடைக்கும் 27 தான் கிடைக்கும். அகைன் அடுத்த டிஃபரன்ஸ் பாருங்க, எனக்கு என்ன கிடைச்சிருக்கணும்? 4 கியூப். 64 தான் செக் பண்ணலாமா? ஸோ அப்போ எனக்கு இங்கே 12 இருந்து 8 போச்சுன்னா 4. அகைன் பாருங்க, எனக்கு 0 இருந்து அதாவது 10 இருந்து 4 போச்சுன்னா 6. அப்போ லாஜிக் கரெக்டாக தான் இருக்கு. அப்போ இது வரைக்கும் நம்பர்ஸ் கரெக்டாக தான் இருக்கு. அகைன் அடுத்த லாஜிக் பாருங்க, எனக்கு என்ன வரும்? எனக்கு 5 கியூப் வந்திருக்கணும். அப்போ 125 இருந்திருக்கணுமா? 8ல இருந்து 5 கிடைச்சா என்னப்பா கிடைக்கும்? 3 தான் வந்திருக்கணும். அப்போ இங்கே எனக்கு 1023 தான் கரெக்டான ஆன்சர். அப்போ ராங் நம்பர் என்னவா இருக்கும்? 1025. அப்போ என்னுடைய ஆன்சர் ஆப்ஷன் இ தான் வரணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 3. ஸோ இந்த நம்பர் நம்ம பார்த்தோன்னே ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ 8 27 64 121 216. ஸோ இந்த 8 27 64 216 எல்லாமே எனக்கு கியூப் நம்பர்ஸ். இது மட்டும் தான் எனக்கு என்ன நம்பர்ப்பா? ஸ்கொயர் நம்பர். இங்கே எனக்கு 2 3 4 இங்கே 5 கியூபுக்கு என்ன பண்ணிட்டாங்க அவங்க? 11 ஸ்கொயர் கொடுத்துட்டாங்க. எனக்கு 5 கியூப்னா என்ன வந்திருக்கணும்? 125 வந்திருக்கணும். அப்போ ராங் நம்பர் என்னதுப்பா? 121 தான். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வரணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 4. 15 16 24 51 116 240 கொடுத்துருக்காங்களா? அப்போ கிராஜுவலாக எனக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ கிராஜுவல் இன்க்ரீஸ் என்ன பண்ணுவீங்க? டேரக்டா டிஃபரன்ஸ் எடுத்துலாமா? ஸோ இது ரெண்டு டிஃபரன்ஸ் எவ்வளோ மாறும்? 1. இது ரெண்டு டிஃபரன்ஸ் 8. இது ரெண்டு டிஃபரன்ஸ் எவ்வளோ வருது? 27. இது ரெண்டு டிஃபரன்ஸ் எவ்வளோ வரும்? ஓவரால் எனக்கு இங்கே 5. இங்கே எவ்வளோப்பா கிடைக்கும்? 65 இருக்கும். ஸோ பார்த்தாலே நம்ம சொல்லிடலாம்ல, 1 கியூப் 2 கியூப் 3 கியூப். அப்போ இங்கே 4 கியூப்னா எனக்கு கிடைச்சிருக்கணும். எனக்கு இங்கே 64 தான் வந்திருக்கணும். அப்போ 64னா இங்கே 115 தானப்பா வந்திருக்கணும். அப்போ ராங் நம்பர் என்னதுங்க? 116. இப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 5. 3679 2950 2438 2095 1879 1755 கொடுத்துருக்காங்களா? ஸோ நம்பர்ஸ் எல்லாமே எப்படி டிக்ரீஸ் ஆயிருக்கு? கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆயிருக்கு. எப்படி கிராஜுவல் சொல்கிறோம்? எல்லாமே பெரிய நம்பர் தான். எல்லாமே எனக்கு 4 டிஜிட் நம்பர் தான் இருக்கு. அப்போ கிராஜுவல் டிக்ரீஸ் தானப்பா இது. அப்புறம் என்ன பண்ணிக்கலாம்? இதில் டிஃபரன்ஸ் செக் பண்ணி பார்ப்போமா? ஸோ அப்போ டிஃபரன்ஸ் பாருங்கப்பா. இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. ஸோ எனக்கு 9லேருந்து 5 போச்சுன்னா எவ்வளோ கிடைக்கும்? 4. 7லேருந்து 5 போச்சுன்னா 2. 8லேருந்து 7 போச்சுன்னா 1. அப்போ எனக்கு 124 இருக்கா? இது ரெண்டு டிஃபரன்ஸ் பாருங்க எவ்வளோ வருது? ஸோ 9 இங்கே 9 5லேருந்து 9 போகாது. அப்போ 1 பாரோ பண்ணிக்கலாமா? அப்போ இங்கே 8 இங்கே 15 இருக்குமா? 15லேருந்து 9 போச்சுன்னா எவ்வளோ கிடைக்கும்? 6. 8லேருந்து 1 போச்சுன்னா 7 போச்சுன்னா 1. 20லேருந்து 18 போச்சுன்னா 2. 216 இருக்கா? 216 என்ன கியூப்பா? 6 கியூப். 124 எனக்கு கியூப்ல வருமா? கண்டிப்பாக வராது. அப்போ என்னோட ராங் நம்பர் கண்டிப்பாக என்னவா இருக்கணும்? 1755 தான் இருக்கணும். இதான் நம்ம ஃபர்தராக என்ன பண்ணலாம்? செக் பண்ணி பார்க்கலாம். இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ வருதுன்னு பாருங்க. ஸோ 8லேருந்து 5 போச்சுன்னா 3. 3லேருந்து 9 போச்சுன்னா எவ்வளோ கிடைக்கும்? 4. அகைன் இங்கே 3லேருந்து 0 போச்சுன்னா 3. அப்போ எனக்கு இங்கே 7 கியூப்னு இருக்கா? அப்போ எல்லாமே முன்னாடி இருந்த எல்லாமே கண்டிப்பாக என்னவா வந்திருக்கணும்? ஒரு கியூப் வேல்யூ இருக்கணும். இது மட்டும் தான் எனக்கு என்னது இல்லை,
கியூப் வேல்யூ கிடையாது. அப்போ இதுலேருந்து இது கழிக்கும் போது எனக்கு கியூப் வேல்யூ வரல அப்படின்னா இங்கே என்னப்பா வந்திருக்கணும் 125. 5 கியூப் மட்டும் தான் எதிர்க்க முடியும். அப்போ 5 கியூபா இருந்துச்சு அப்படின்னா இங்கே 1754 என்னோட கரெக்டான ஆன்சர். அப்போ ராங் நம்பர் என்னது 1755. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் இ தான் வரணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ராங் நம்பருடைய சீரிஸ் ஐடென்டிஃபை பண்ணி அந்த நம்பர் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதே மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.